அப்படிப்பட்ட மார்க்க பெண்களை, மார்க்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்கிய வேண்டிய கடமை முதியவர்களான உங்களுக்கும் இளையவர்களாக வளர்ந்து வருபவர்களுக்குமான கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் இன்று நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் நடக்கிற கேவலங்களை, ஹராமான தொடர்புகள். நான் Facebook, யூடியூப் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது அவ்வளோத்தையுமே நீங்க என்னெல்லாம் பண்றோன்றதை யோசிச்சு பாருங்க. புள்ள தூங்குது, பெட்ஷீட்டால மூடி இருக்குது, ஆனா முகமெல்லாம் வெளிச்சமா இருக்குது. எப்படி எப்படி பெட்ஷீட்டுக்குள்ள போன்ல எனக்கு தெரியல, நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. யார் யாரோ பேசுறோம், கேட்டால் திருமணத்துக்காகத்தான். ஆம், திருமணத்துக்காகத்தான். காதலித்த எத்தனையோ பேர் திருமணம் தானே செய்திருக்கிறார்கள். திருமணம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தானே போகிறது. ஹராமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசுகிற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும், யார் யார் கேட்கிறார்களோ அனைவருக்குமான சட்டம் ஒன்றுதான். தவறு இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் தவறு தவறுதான். அன்புள்ள தாய்மார்களே, அதை செய்துவிட்டு நாளை ஏதோ ஒருவரோடு ஓடிவிட்டால் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் எங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. என் பிள்ளைனா இப்படியே வளர்க்கல, அவன் தான் கூட்டிட்டு ஓடிட்டான். ஏன் சும்மா தானே ஓடினாங்க, இவங்க ஒன்றுமே தெரியாது, உள்ளுக்கு பூத்தி வச்சிருக்கிறோம், வந்து தூக்கிட்டு போயிட்டான். அன்புள்ள தாய்மார்களே, கணவன் வீட்டார் அல்லது மணமகன் வீட்டார் பெண் வீட்டாரை குறை சொல்வதும், பெண் வீட்டார் மணமகன் வீட்டாரை குறை சொல்வதுமாக குறை சொல்லிக் கொண்டுதான் வாழ்கிறோம். குறை சொல்லுவதை விட்டுவிடுங்கள் என்கிற போதனையை தவிர்த்து விட்டோம் அல்லவா? தவறு எங்கே ஆரம்பித்தது? நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் மார்க்க கல்வியை கொடுக்க தவறினோம். மார்க்கமுள்ள குழந்தைகளை வளர்க்க தவறினோம். அவர்கள் வழிவேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவமான வழிகளை தேர்ந்தெடுத்து